ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து டீ கேக் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 2 முட்டை எடுத்து பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கலர் வந்து பேல் எல்லோவுக்கு மாற அளவுக்கு நம்ம வந்து விஸ்க் பண்ணிக்கலாம். 1 கப் சுகர் எடுக்க போகிறோம். நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு நம்ம விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து டாலர் ஸ்வீட்ஸோட வெனிலா பீன் பேஸ்ட். இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம சீடோடு இருக்கும் இந்த வெனிலா பீன். நெக்ஸ்ட் வந்து 1 கப் மைதா அளந்துட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஹாட் மில்க்கு இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஹாட் மில்க் அண்ட் பட்டர் சேர்ந்ததை வந்து நம்ம அந்த இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் ஏதாவது சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து அவங்கவுங்களோட விருப்பம் தான். க்ரீஸ் பண்ண டின்ல வந்து பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை இதில் போர் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஓவனில் இதை வைக்க போகிறேன். பாருங்க, 170 டிகிரி செல்சியஸில் வந்து 10 மினிட்ஸ்க்கு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ரீ ஹீட் ஆயிருச்சு. பண்ணிடுவோம். 40 மினிட்ஸ்க்கு நான் டைமர் செட் பண்ணிக்கிறேன். 40 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம செக் பண்ணிடலாம். 45 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கடையில் கிடைக்கிற கேக் மாதிரியே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஃப்ளஃபியாக கிடைச்சிருக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.